இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பூ முருங்கைக்கீரையை வச்சு ஒரு கூட்டு தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா, லேடிஸ் வந்து ஒரு வாரத்தில் 2 தடவையாவது இந்த வாழைப்பூ வந்து நம்ம எடுத்துக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கர்ப்பப்பையில் வரக்கூடிய நோய்கள் எல்லாமே வந்து இந்த வாழைப்பூ வந்து சரி செய்யுதுங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா, அந்த காலத்துலேருந்தே வந்து வாழைப்பூ வந்து அடிக்கடி எடுத்துக்க சொல்லுவாங்க. இது வந்து தூப்பு தன்மை இருக்கிறதுனால நம்ம வந்து கர்ப்பப்பையில் வந்து எந்த கட்டியும் வராமல் நமக்கு பாதுகாக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, சுண்டக்காய் அடிக்கடி சாப்பிட்டுக்கலாம், வாழைத்தண்டும் அடிக்கடி சாப்பிட்டா நம்ம கர்ப்பப்பைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது லேடிஸ்க்கு. இப்போ இந்த கூட்டு நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய வாழைப்பூ ஒன்று வாங்கிக்கிட்டாங்க. அதில் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு, அதில் வந்து இந்த நரம்பு மாதிரி நடுப்புற இருக்கும் பார்த்திங்கன்னா, அதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா, நல்லா பக்காவாக சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கணுங்க. அதை இந்த நரம்பு எல்லாத்தையும் எடுத்துகிறோம். நரம்பு வந்து இருக்கவே கூடாது. அந்த நரம்பு வந்து சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து வயிற்றுக்கு ஒத்துக்காமல் போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா, எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டேன். நான் இது லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாக பெண்கள் வந்து வாரத்தில் ஒரு 2 நாள் இது வந்து எடுத்துகிட்டே வாங்க. கண்டிப்பாக சின்ன வயசுலேருந்தே பிள்ளைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா, ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் இந்த நீர் கட்டி வர்றது அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அந்த கர்ப்பப்பை வந்து எந்த நோயும் வராமல் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த நரம்பெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து நம்ம வந்து தண்ணியில் தாங்க போட்டு வைக்கணும். அப்படியே போட்டோம்னா வந்து கருப்பாகிடும், கருப்பு கொடுத்துரும். அதனால் வந்து லைட்டாக கொஞ்சம் மோர் தண்ணி கலந்துக்கிட்டு அதில் வந்து போட்டோம்னா இன்னும் நல்லா நம்ம கட் பண்ணது வந்து நல்லா வெள்ளையாக இருக்கும். இப்போ வந்து நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் வந்து தண்ணியில் சேர்த்துக்கிறேன். தண்ணியில் மட்டும்தாங்க வாழைப்பூ இருக்கணும். சும்மா சாதாரணமாக ஒரு தட்டில் வச்சு பிளேட்டில் வச்சோம்னா அது வந்து கருப்பாக போயிடும். நம்ம செஞ்சு சாப்பிடும் போது நல்லா இருக்காது. இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் நான் தண்ணியில் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் தாங்க யூஸ் பண்ணேன். சின்ன வெங்காயத்தை நல்லா தோல்லாம் எடுத்ததுக்கப்புறம் உள்ள சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டேன், தக்காளி பழம் கட் பண்ணிக்கிட்டேன், 2 நாட்டு தக்காளி பழம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து முருங்கைக்கீரை நான் எடுத்திருக்கேங்க. நல்லா ஒரு 3 கைப்பிடி முருங்கைக்கீரை இதுக்கு எடுத்திருக்கேன். நான் எடுத்து வந்து சின்ன சின்ன பீஸாக முருங்கைக்கீரையை நான் கட் பண்ணிக்கிட்டேன். அப்படியே நான் முழுசாக போடல. நான் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரையில் ஏகப்பட்ட இரும்பு சத்துக்கள் இருக்குங்க, ஏகப்பட்ட விட்டமின்ஸ் நிறையாவே இருக்குது. அதனால் ரெண்டுமே சேர்க்கும் போது நமக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கூட்டு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் இதை போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் நாட்டு தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தா வாழைப்பூ இது கூட சேர்த்துடலாங்க. வாழைப்பூ நல்லா 2-3 தடவை நல்லா கழுவிக்குங்க. அதுக்கப்புறம் இது வந்து சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பெருங்காய பொடி சேர்த்துருக்கேன், மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன், அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துருக்கேன், அது மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கலாம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாங்க. நம்ம கட் பண்ணி முருங்கைக்கீரை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நான் மூடலைங்க, கீரை இருக்கிறதுனால நான் மூடலை. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1½ கப் வந்து தேங்காய் சேர்த்துருக்கேங்க. நான் நல்லா வெறுமனே தேங்காய் வந்து எதுவுமே சேர்க்காமல் தேங்காய் நல்லா மிக்ஸியில் அரைச்சி அந்த விழுதை நான் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கொதிச்சு இப்போ ரெடி ஆகிடுச்சு.